ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7th கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ், அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நீங்க எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறீங்க, இது இப்போ நம்ம வந்து இனிமே பார்க்கக்கூடிய நீங்க நிறைய யூடியூப் சேனல், நிறைய கிளாஸஸ், இப்போ ஷேர் மார்க்கெட்னு வந்தாவே ஸ்டார்டிங்ல யூடியூப்ல தேடி அவன் கண்டதை சொல்லி நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணி அதை கன்ஃபியூஸ் பண்ணி அது ட்ரேட் பண்ண முடியாமல் நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் வந்திருக்கும். கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து பேசிக், இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நம்ம ரியல் மார்க்கெட்டில் பண்ணுறது எல்லாமே ஓகே. இப்போது ஃபாரெக்ஸில் ஒரு சில பேர் அனலைஸ் வேற, ஓகேவா? ஸோ அதெல்லாம் விட ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், என்னம்மா அதில் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுது, ஸோ இந்த விஷயம்லாம் யார் பண்ணுறா, என்ன பண்ணுறா, இது எப்படி வந்து கிரியேட் ஆகுதுன்ற விஷயம் எல்லாமே நம்ம பார்க்க வரோம், ஓகேவா? இந்த விஷயம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதாவது நம்ம பைனரியில் ட்ரேட் பண்ண போகிறது ஒரே ஒரு கேண்டில் மட்டும் தான். ஒரு ட்ரேடுக்கு ஒரு கேண்டில், அந்த ஒரு நிமிஷம் கேண்டிலை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது, ஓகேவா? அப்போ நம்ம ப்ராப்பராக வந்து கேண்டில் ஸ்டிக்ஸோட மூமெண்ட் அது என்ன, எப்படி யார் வந்து கிரியேட் பண்றா, அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ், ஓகேவா? ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன, அதுக்குள்ள என்ன விஷயம் நடக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம இப்போ ப்ராப்பரா பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ அதாவது நான் என்ன ஒரு விஷயம் முக்கியமா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ஒவ்வொருத்தவங்க ஒரு புரிதல்ல வந்து சொல்லி தருவாங்க, ஓகேவா? இது வந்து நான் நிறைய வருஷம் பிராக்டிஸ் பண்ணி பேக் டெஸ்ட் எடுத்து ஓகே எல்லாமே கேதர் பண்ணி ஒரு கண்டுபிடிச்ச விஷயம், ஓகேவா? யார் யார் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லி தந்திருப்பாங்க. ஆனா என்னோட புரிதலை வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவா வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? இதை வந்து ஓட்டி பார்க்காம புரிஞ்சு பாருங்க. ஒரு விஷயத்த நம்ம அந்த விஷயத்த ஷார்ப்பா சொல்றோம்னா அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே நீங்க வந்து ட்ரேடிங்குள்ள அதை வந்து பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ நீ கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து நீ வந்து அப்ளை பண்ண முடியும், ஓகேவா? அப்ளை பண்ணாதான் வந்து நம்ம ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மர்போசோ கேண்டில்னு சொல்லுவாங்க, ஓகேவா? எந்த ஒரு விக்கும் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு மர்போசோ கேண்டில். இது வந்து ஒரு பின் பாரு. ஸோ வந்து அன்சர்டன் நியூட்ரல் கேண்டில், இது டோஜின்னு சொல்லுவாங்க. இது அதே மாதிரி தான், செல் சைடும் அதே தான், ஓகே? பை செல்லு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல என்ன நம்ம வந்து ரியாக்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அதுதான் டைப்ஸ் ஆஃப் கேண்டில், ஓகே? ஸோ நம்ம வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன், கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்றது ஸோ ஓகே, அது அப்புறம் சொல்றேன், ஓகே? ஸோ இது நம்ம வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து பார்ப்போம், ஓகே? ஓப்பன் எண்டு, க்ளோஸ், இது நிறைய பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நீங்க வந்து ப்ராப்பரா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது, ஓகே? ஓகே, இப்போ வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்ல பிரைஸ் எப்படி மூவ் ஆயிருக்கு, அதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில், ஓகே? ஒரு புல்லிஷ் கேண்டில்ல என்ன நடக்குதுன்னா, இது வந்து ஹை, இது க்ளோஸ் பிரைஸ், இது ஓப்பன் பிரைஸ், இது லோ பிரைஸ், ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஒரு கேண்டில் வந்து உருவாகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் உருவாகும் போது இங்க ஓப்பன் ஆகும். அதாவது புல்லிஷ் கேண்டில்னா மார்க்கெட்டு கீழே இருந்து தான் மேலே போகும், ஓகேங்களா? அதுதான் புல்லிஷ் கேண்டில். புல்லிஷ் கேண்டில் இங்க ஓப்பன் ஆகி இங்க ஒரு லோவை டெஸ்ட் பண்ணிட்டு அகைன் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேல போய் அகைன் அந்த ஒரு ஐயை ரீச் பண்ணிட்டு அகைன் இங்க வந்து க்ளோஸ் ஆகும், ஓகே? இந்த ஒரு கேண்டில்ல நாலு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கு, ஓகே? இது என்ன? லோ பிரைஸ், இது ஓப்பன் பிரைஸ், இது க்ளோஸ் பிரைஸ், இது ஹை பிரைஸ். அதாவது இங்க லோவில் இங்க இருந்து, அதாவது மார்க்கெட் ஓபன் பண்ணி ஒரு லோவை டெஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்த டெஸ்ட் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் வந்து மேல போகுது, ஓகேவா? மேல போய் நல்ல ஒரு ஹை, அதாவது அந்த ஒரு சப்போர்ட்டோ இல்ல ஒரு ரெசிஸ்டன்ட்டோ அங்க இருந்தா அதை டெஸ்ட் பண்ணிட்டு அகைன் வந்து மார்க்கெட் இங்க வந்து முடியுது. அப்ப க்ளோஸ் பிரைஸ், ஓப்பன் பிரைஸ், க்ளோஸ் பிரைஸ், லோ பிரைஸ், ஹை பிரைஸ், ஓகேவா? மார்க்கெட் இருக்கிறதுலே லோவா அந்த கேண்டில்ல இதுதான் லோ, இது ஓப்பன், இது வந்து க்ளோஸ், இது ஐ, ஓகே? புரியுதுங்களா? அதே மாதிரி தான் பியரிஷ் கேண்டில்லையும், ஓகே? ஓப்பன் பிரைஸ் மேல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா? பியரிஷ்ங்கிறது மார்க்கெட், அதாவது கரடின்னு சொல்லுவாங்க, பாத்தீங்களா? கரடி என்ன பண்ணும், அடிச்சு எல்லாத்தையும் கீழே தள்ளி விடும். இப்ப புல்லிஷ்னா மாடு, அதாவது ஷேர் மார்க்கெட்ல அப்படி சொல்லுவாங்க, ஓகேவா? மாடு என்ன பண்ணும், கொம்பால முட்டி மேல தூக்கும், புரியுதுங்களா? சோ அதுதான் புல்லிஷ்னா
ஒரு புல் வந்து மார்க்கெட் கீழே குத்தி மேல தூக்குறது தான் புல். பியர்னா கரடி கரடி மாதிரி நீங்க ஒரு அர்த்தம் வச்சுங்க, எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்களும் அதே மாதிரி யோசிச்சு வச்சுங்க. கரடி என்ன பண்ணும், அடிச்சு கீழே தள்ளி விடும். ஸோ அதே மாதிரி தான். ஓகேவா, புல்லிஷ்னா பியரிஷ். ஓகே, ஸோ புரியாதவங்களுக்கு சொல்றேன், நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே பியரிஷ் என்ன பண்ணும், அதாவது செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்க பாருங்க மார்க்கெட் ஓபன் ஆகி ஒரு ஹையை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து கீழே புஷ் பண்ணி இங்க ஒரு லோவை டெஸ்ட் பண்ணிட்டு இங்க க்ளோஸ் பண்ணும். ஓகே, இப்போ இங்க வந்து இது லோ, இது க்ளோஸ், இது ஓபன், இது ஐ. ஓகேவா, ஒரு ஒரு பியரிஷ் கேண்டில்ல செல்லர்ஸ் எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னா, இப்ப இந்த புல்லிஷ் கேண்டில் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு அடுத்தது ஒரு பியரிஷ் கேண்டில் வருது. அப்போ மார்க்கெட்டு இங்க ஓபன் பண்ணி அகைன் பையர்ஸ், இந்த ஒரு கேண்டில் புரிதல பாத்துங்க, ஃபர்ஸ்ட் பையர்ஸ் ட்ரை பண்றாங்க, ட்ரை பண்ணிட்டு ஒரு ஐயை டெஸ்ட் பண்ணிட்டு அகைன் வந்து மார்க்கெட் இங்க ஓபன் ஆகி அகைன் வந்து இவ்வளவு தூரம் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அகைன் வந்து இங்க வந்து க்ளோஸ் ஆகும். புரியுதுங்களா? இப்போ எது மார்க்கெட் ஓபன் ஆகி பார்த்தாச்சா, ஒரு கேண்டில்ல வந்து எது ஐ, எது ஓபன், எது க்ளோஸ், எது லோ. ஓகேவா, புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சோ இதுதான் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ்னா ஓபன், ஹை, க்ளோஸ், ஹை, லோ, இது மாதிரி தான். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சா? நல்லா அகைன் இன்னொரு சொல்றேன், ஒரு கேண்டில் ஸ்டிக்னா ஒரு ஓபன், ஓகேவா, ஒரு ஓபன், ஒரு லோ, ஒரு க்ளோஸ், ஒரு ஹைன்னு இருக்கும். ஓகேவா, அதாவது விக்ஸ் இருந்தா, விக்ஸ் இல்லாம இருந்தா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மர்போச கேண்டில், ஃபுல்லாவே பையர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, ஃபுல்லாவே செல்லர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஓகேவா, செல்லர்ஸ்னா செல்லர் கேண்டில், பையர்னா பையர் கேண்டில். ஓகே, சோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் புரிஞ்சா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போலாமா, வேற புரிஞ்சுக்கலாம். சாரி, வேற விஷயத்துக்கு போலாமா? கேண்டில் ஸ்டிக்ஸ்னா இப்போ என்னன்னு பார்த்தாச்சு, ஓப்பன் எது, ஹை எது, க்ளோஸ் எது, லோ எதுன்னு சொல்லி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்ல உங்களுக்கு என்ன புரியுது? இப்போ ஒரு டைம் ஃப்ரேமுக்கு ஒரு கேண்டில் இருக்கும். ஓகேவா, ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து 1 மினிட்டுக்கு ஏற்ற ஒரு 15 கேண்டில்ஸ் வந்து இங்க இருக்கு. ஓகேவா, 15 கேண்டில் இருக்கு. இதே 5 மினிட்ஸ்ல வந்து ஒரு 3 கேண்டில் இருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில்ன்றது ஒன்னே ஒன்று தான். இதுல வந்து இப்போ வந்து என்னமா நீ வந்து அதாவது எப்படி யாரு எவ்வளவு ட்ரை பண்ணிருக்கா எப்படின்னு சொல்லிட்டு இங்க 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஒரே கேண்டில் தான் இருக்கும். ஓகேவா, செல் எது, பை எதுன்றது அந்த அதாவது அந்த ஒரு கேண்டில் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம பண்ண போறது பைனரி. ஓகேவா, நமக்கு இந்த ஒரு கேண்டில வச்சு எவ்வளோ பேட்டர்ன் வேணா சொல்ல முடியும். எவ்வளவு பேட்டர்ன், நிறைய கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், அதுக்கு ஒரு இந்த பேரு நமக்கு தேவை 3 கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். ஓகேவா, அது வந்து அப்புறம் சொல்றேன். நமக்கு வந்து எல்லா கேண்டில் ஸ்டிக்ஸுமே வச்சு ஞாபகம் வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேவா, அந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ்க்குள்ள என்னவா நடக்குது அந்த புரிதல் மட்டும் இருந்தாவே போதும். இந்த இவ்வளவு கேண்டில்ஸ், குட் மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், அந்த ஸ்டார், இந்த ஸ்டார் எதுவுமே தேவைப்படாது. நமக்கு வந்து சீரியஸா எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸுமே, அதாவது இந்த நிறைய கேண்டில் ஸ்டிக்ஸ் பேர் வச்சிருப்பீங்களே, ஸோ நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த இது அதாவது ஏகப்பட்ட கேண்டில் ஸ்டிக்ஸ் பேர், அதாவது டபுள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேர், ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பைனரிக்கு யூஸே ஆகாது. நம்ம பண்ண போறது ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு கேண்டில் ப்ரெடிக்ட் பண்ணணும். அது எப்படி? ஓகேவா, அந்த கேண்டில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அந்த கேண்டில எப்படி புரிஞ்சுது, அது என்னமா ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம அந்த இடத்த பர்டிகுலர் இடத்த பார்த்து நம்ம ட்ரேட் பண்றது தான் நம்ம ப்ராப்பரா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் மூவ்மெண்ட்டை நம்ம வாட்ச் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ இது அதாவது நீங்க எந்த டைம் ஃப்ரேம் போகலாம். இப்போ இது 1 மினிட் கேண்டில்னா இது என்னவா ஒரு கேண்டில் நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா, அது இது எந்த இடத்துல வந்தா வேல்யூபிள்னு தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, வர கேண்டில்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இப்போ உங்க பாருங்க சொன்னல, இப்போ இவ்வளோ கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ட்ரேட் பண்ணுவீங்க? இப்போ டபுள் 2 கேண்டில் வச்சு ஒரு பேட்டர்ன் சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம இஷ்டத்துக்கு ஒரு பேர் வச்சுக்க வேண்டியதான். பேரிஸுக்கு ஒரு 4 கேண்டில் பச்சை கேண்டில் வச்சுட்டு இது அப் ட்ரெண்ட் சொல்லலாம். எது வேணா பூ வச்சு பொட்டு வச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சு மந்திரம் போட்டு என்ன வேணா பேர் சொல்லலாம். ஓகேவா, இவ்வளோத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. ட்ரேடே பண்ண முடியாது. சீரியஸா ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே நமக்கு வந்து கிடைக்காது. நீங்க வந்து இப்படியே உட்காந்து மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா, ஸோ இவ்வளோ கேண்டில் ஸ்டிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு ட்ரேடே நம்ம சீரியஸா பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ நம்ம வந்து பார்க்க போறது கிடையாது. ஓகேவா, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேர்லாம் வந்து நமக்கு தேவை ஒரே ஒரு 3 கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் தான். ஓகேவா, அந்த
மூமெண்ட்டை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே இப்போ ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து என்னவா எப்படி வந்து புரிஞ்சுக்கலாம், எப்படி வந்து அதுல ப்ராப்பரா உள்ளுக்குள்ள போய் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி மூமெண்டம் ஆகுது, மூவ் ஆகுது, அதாவது செல்லர்ஸ் எப்படி உருவாக்குறாங்க ஒரு கேண்டில, பையர்ஸ் எப்படி உருவாக்குறாங்கன்றத ப்ராப்பரா பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரின்னு வச்சுங்களேன். ஒரு இன்வெர்டட் ஹேமர், அதாவது ஒரு சுத்தியில கீழே வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஒரு கேண்டில்ல பிரைஸ் எப்படி மூவ் ஆயிருக்குன்னா, இது ஒரு பின்பார்னு எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஓப்பன் பிரைஸ் இங்க இருக்கு, க்ளோஸ் பிரைஸ் இங்க இருக்கு, ஹை. ஓகேவா? மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி இங்க பாருங்க, இங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ஹை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து அகெயின் வந்து அக்ரெசிவா வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன, இப்போ இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இது என்ன கேண்டிலா இருக்கும், இது உள்ள யார் வந்து மார்க்கெட் வந்து உள்ள வந்திருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆகுது, அகைன் நல்ல அக்ரெசிவான ஒரு பையிங் நடக்குது, ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கிற ஏரியாவில் இந்த கேண்டில் வருதுன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கிற ஏரியாவில் அந்த இடத்துல நம்ம இந்த கேண்டில பார்த்தோம்னா எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம அப்புறம் சொல்றேன். ஓகேவா? இந்த பிரைஸ் ஐயா அவ்வளவு வேகமா மேல போய் அங்கிருந்து ரிஜெக்ட் ஆகி அகைன் ஸ்ட்ராங்கா இங்க வந்து இந்த ஓப்பனையும் உடைச்சி, இங்க ஓப்பன் ஆச்சு இல்லையா கேண்டில், இந்த ஓப்பனையும் உடைச்சி இங்க வந்து க்ளோஸ் ஆகும். அப்ப இந்த கேண்டில்ல வந்து யாரு வந்து வீக், யாரு வந்து ஸ்ட்ராங். ஓகே, இது வந்து ஒரு வீக் கேண்டில், பையரும் இருக்காங்க, ஸ்ட்ராங்கா செல்லரும் இருக்காங்க. அப்ப அடுத்த கேண்டில் வந்து யாரு வேணா ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வீக்கான கேண்டில்ஸ் எல்லாம் வந்து வரும்போது நீங்க ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்டம் எப்படி வரும்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது இப்ப இது என்ன சொல்ல வருதுன்னா, நமக்கு வந்து இண்டிகேட் என்ன பண்ண வருதுன்னா, பையரும் இருக்காங்க, அந்த ஏரியாவில் போய் ரிஜெக்ஷனும் ஆகுது, ஸ்ட்ராங்கா இங்க வந்து க்ளோஸ் ஆகுது. இப்ப நீங்க வந்து இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பை ட்ரெண்ட் எடுப்பீங்க, பை அதாவது ஒரு அப்புக்கான கேண்டில் ட்ரேட் பண்ணுவீங்களா, இல்ல டவுனுக்கு ஒரு கேண்டில் ட்ரேட் பண்ணுவீங்களா? இப்போ டவுட் தான். அப்ப இந்த கேண்டில் வந்து நிறைய கேண்டில் வருதுன்னா அந்த மார்க்கெட்டை நம்ம சூஸ் பண்ணவே கூடாது பைனரியில. ஓகேவா? சோ இது வந்து ஒரு வீக்கான கேண்டில். ஓகேவா? இது வந்து ரொம்ப வீக். ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் போலாம். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். இப்போ வந்து அதுல வந்து செல்லர்ஸ் ட்ரை பண்ணிருந்தாங்களே, இதுல வந்து பையர் எப்படி ட்ரை பண்றான்றத பாருங்க. ஓகேவா? இப்போ இதுல யாரு ஸ்ட்ராங், இப்போ வந்து இது ஒரு ஹேங்கிங் மேன், அதாவது ஒரு ஹேங்கிங் மேன், மேல ஹேங்கிங் மேன், கீழே வச்ச ஹேமர், எப்படி வேணா, இது என்ன கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? நம்ம எப்படி வேணா வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை ப்ராப்பரா வந்து ரீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கேண்டில்ல இங்க ஓப்பன் ஆகி இங்க ஓப்பன், இது க்ளோஸ், இது லோ. இப்போ மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? மார்க்கெட் ஓப்பன் ஆகி அதே மாதிரி கீழே இவ்வளவு தூரம் வந்திருக்கு மார்க்கெட், இந்த லோவை டெஸ்ட் பண்ணிட்டு அக்ரெசிவா வந்து மேல வந்து இவ்வளவு தூரம் கொண்டு போய் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிருக்கான். அப்ப இந்த கேண்டில்ல வந்து யாரு வந்து அதிகமா வந்து பையரா செல்லரான்னு சொல்லிட்டு நீங்க எப்படி வந்து இப்ப கிரியேட் பண்ணுவீங்க, யோசிப்பீங்க, அனலைஸ் பண்ணுவீங்க. இப்போ செல்லர் வந்து இங்க ஓபன் பண்ணிருக்கான், அக்ரெசிவா இந்த இடத்துக்கு வந்தோடனே ஒரு சப்போர்ட்டான ஏரியாவில் இந்த இடத்துல இருந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. இங்கிருந்து அப்படி நல்லா வால்யூமா போயிட்டான். ஓகேவா? நல்லா இங்கிருந்து இந்த ஏரியா வந்தாலே பையர்ஸ் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்த உடனே இங்க போய் அவன் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிட்டான். இப்போ இந்த கேண்டில் வந்து எப்படி, இதுவும் வந்து நியூட்ரல் கேண்டில் மாதிரி தான். ஓகேவா? இந்த மாதிரி கேண்டில்ஸ் எல்லாம் வரும்போது பையர் அண்ட் செல்லர் வந்து அந்த கேண்டிலுக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து எந்த இடத்துல பார்க்கணுமோ அந்த இடத்துல பார்த்தா மட்டுமே, அந்த ஒரு கேண்டிலுக்கு அகைன் அடுத்து உடனே ட்ரேட் எடுத்துக்கூடாது. அந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் வந்தா மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரியலா வந்து மார்க்கெட்ல வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்து அந்த எந்த இடத்துல பார்க்கணும் இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம்ன்றத ப்ராப்பரா சொல்றேன். எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. ப்ராப்பரான ஒரு இடத்துல இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்துச்சுன்னா செம்மையா சூப்பரா ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் போலாம். ஸோ இது நம்ம பார்க்க போறது நியூட்ரல் கேண்டில், டோஜின்னு சொல்றாங்க இல்லையா, இதுதான் இருக்குதுலே நியூட்ரல் கேண்டில். அதாவது அன்டிசிஷன், அதாவது
யாராலையுமே வந்து கணிக்க முடியாத ஒன்று. இதை வந்து தாண்டினாவோ இல்லை கீழே உடைச்சாவோ தான் வந்து மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆக போகுதுன்னு கண்டே பிடிக்க முடியும். இதுல இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்ல செல்லரும் பையரும் எப்படி ட்ரை பண்றாங்கன்றத ப்ராப்பரா பார்க்கணும். ஓகேவா? இது வந்து நியூட்ரல் கேண்டில்னு சொல்லுவேன் நான். ஓகே, இது வந்து ஒரு டோஜி. ஓகேவா? இப்போ மார்க்கெட்டு இப்போ இந்த கேண்டில்ல பிரைஸ் மூவ்மெண்ட் மட்டும் எப்படின்ற பார்க்கலாம். இங்க ஓபன் ஆகி ஒரு ஐயை டெஸ்ட் பண்ணிட்டு அகைன் ஸ்ட்ராங்கா வந்து இங்க ஒரு லோக்கு வந்திருக்கு. இந்த லோவுல இருந்து அகைன் வந்து மார்க்கெட் வந்து மேல போய் அதே இடத்துல எங்க ஓபன் ஆச்சோ அங்கேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அப்ப இது என்னன்னா செல்லர் இங்க இருந்து ட்ரை பண்றான், பையர் இங்க இருந்து ட்ரை பண்றான், அக்ரெசிவா அகைன் செல்லர் வரான். இந்த ஒரு லோ வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அகைன் பையர் வந்து ஸ்ட்ராங்கா வந்து ட்ரை பண்றான். ஓகே, இப்போ அதே எங்க ஓபன் ஆச்சோ அதே இடத்துல இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆச்சு? நியூட்ரல் இருக்கிறதுலே பையரும் செல்லரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அந்த கேண்டிலுக்குள்ள. அப்போ வந்து ஃபைட் பண்றாங்க. ஓகேவா? நீயா நானான்ற பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஒரு எப்படி சொல்றது, இப்போ வந்து ஒரு பாக்ஸிங் இருக்கு, ஓகேவா, ஒரு குத்துச்சண்டை ஒரு 2 நிமிஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து அதிகமா வந்து யாரு குத்து பண்ணுவா, யாரு குத்துறாங்களோ, ஓகேவா, யாரு குத்துறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ஒரு கேண்டில் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல், அதாவது மேட்ச் டிரா ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, லாஸ்ட் ஒரு பாலுக்கு 6 அடிச்சா வின்னு, அப்ப 6 அடிச்சா 6க்கு 6 அடிச்சா வின்னு, அப்ப லாஸ்ட் பால் 6 அடிச்சா மேட்ச் டிரா தானே. ஸோ அந்த மாதிரி தான் இது, புரியுதுங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்தா அது எந்த மாதிரி இடத்துல வந்தா மார்க்கெட் அதுக்கு என்னவா ரியாக்ட் ஆகும் உட்காந்து பார்க்கணுமே தவிர இதுல வந்து டிசிஷன் நம்ம வந்து எடுக்கவே முடியாது. இந்த கேண்டில் அடுத்து என்ன கேண்டில் நீங்க என்ன டிசிஷன் எடுப்பீங்க, எப்படி டிசிஷன் எடுப்பீங்க? இது வந்து ஒரு நியூட்ரல் கேண்டில். இப்ப 2 பேருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப மார்க்கெட் என்ன பண்றாங்க, வாட்ச் பண்ண தவிர ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு யோசனையே வரவே கூடாது. இந்த டோஜி கேண்டில் வந்தா அதிகமா வருதுன்னா அந்த மார்க்கெட்டை நம்ம சூஸ் பண்ணி ட்ரேடே பண்ணக்கூடாது பைனரியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் புரிஞ்சுல. இந்த கேண்டில் நம்ம எப்படி வேணா ஒரு பிரைஸ் வந்து சொல்லலாம். அகைன் இங்க பாருங்க, இங்க ஓப்பன் ஆகி ஒரு லோ டெஸ்ட் பண்ணிட்டு அகைன் ஒரு ஐயை டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஐயில இருந்து அகைன் வந்து அதே இடத்துல முடியுது. ஓகேவா? இது வந்து செல்லராஜ் பையராஜ் நம்ம எப்படி கணக்கு பண்ண, இந்த வந்து பச்சை கலர்லயே முடிஞ்சிருக்கலாம், ஒரு ரெட் கலர்லயே முடிஞ்சிருக்கலாம். இந்த ஒரு இது மட்டும் சின்ன பாடி குட்டியோண்டு கலர், எனிதிங் கலர் வந்து இம்பார்ட்டனே கிடையாது. எப்பவுமே சரி, கலர் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற பொறுத்து தான் அந்த ஒரு டோஜி. ஓகேவா? ஆக மொத்தத்தில் இது என்ன, நியூட்ரல், செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் மோதிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ட்ரேடுக்கான ஒரு ரியாக்ஷனும் பைனரியில பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒரு ரியல் மார்க்கெட்ல, ஃபாரெக்ஸ்ல, இந்தியன் மார்க்கெட்ல, கமாடிட்டி, அப்புறம் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த ஹையை உடைச்சிச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த லோவை உடைச்சிச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நமக்கு இந்த கேண்டில் பைனரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கேண்டில் வந்தா ட்ரேட் பண்றதுக்கு அவாய்ட் பண்ணணும். அதிகமா டோஜி கேண்டில் அந்த மார்க்கெட்ல இருந்துச்சுன்னா ட்ரேட் அந்த மார்க்கெட்டை தவிர்த்து வேற மார்க்கெட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கேண்டில் மட்டும் ரொம்ப ரிஸ்கான கேண்டில், இதுக்கு ட்ரேட் நம்ம யோசிக்கவே கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, மறுபூசோ கேண்டில். இப்போ இந்த கேண்டில்ல வந்து பிரைஸ் வந்து எப்படி மூவ் ஆயிருக்கும்? ஓகேவா? இப்போ நம்ம எப்படி வேணா சொல்லலாம். இந்த கேண்டில், இந்த ஒரு கேண்டில் புரிதல் வந்து அதுக்கு உள்ள போய் பார்த்தோம்னா எப்படி வேணா சொல்லலாம். இப்போ இது ஒரு 1 மினிட் கேண்டில்னா ஒரு செல் கேண்டில். ஓகேவா? ஒரு பியரிஷ் மறுபூசோ கேண்டில் சொல்லலாம். ஓகேவா? இது ஒரு புல்லிஷ் மறுபூசோ கேண்டில். ஓகேவா? இதுல வந்து என்ன ஆச்சு, ஒரு நிமிஷத்துல வந்து மார்க்கெட் இப்படி வந்துக்கலாம். இப்போ இதே வந்து ஒரு 15 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்குள்ள ஒரு வேவ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? நம்ம அதுக்குள்ள நம்ம அப்படி போக தேவையில்லை. இது ஆக மொத்தத்துல ஃபுல்லா வந்து செல்லர் மட்டும்தான் இருக்கான். ஓகேவா? இந்த கேண்டில்ஸ் எப்படி பார்த்தா, எந்த மாதிரி இடத்துல பார்த்தா ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி உடனே வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானேன்னு சொல்லிட்டு அகைன் வந்து செல் ட்ரெண்ட் கொடுக்கவே கூடாது. இதெல்லாம் எந்த மாதிரி இடத்துல வரணும், அந்த மாதிரி இடத்துல வந்து ப்ராப்பரா வந்து ஓகே, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து பையர்ஸ் வந்து செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட். அப்ப மார்க்கெட் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அங்க ஒரு சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் அந்த மாதிரி எந்த இடத்துல என்னமா ரியாக்ட் ஆகிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கணுமே தவிர அகைன் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த கேண்டில எடுத்துடக்கூடாது. ஆக மொத்தத்திலே இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா வந்து செல் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு பையர் கேண்டில் கூட சின்ன சின்னதா வந்து இந்த ஏரியா இவ்வளவு தூரம் கூட வந்து தாண்டி உடைக்கலாம். ஓகேவா? சோ அப்ப அவங்க எல்லாம் வீக்கா இருக்காங்க. இவன் ஒரு ஆள் சட்டுன்னு வந்து இறங்குறான்.
ஒரே கேண்டில்ல இவ்வளவு பெரிய ஒரு ஒரு சின்ன விக்கு கூட இல்லாம வருது. ஃபுல்லா இப்ப செல்லர் இருக்காங்கன்னா அந்த ஏரியாவில். ஓகேவா? ஸோ இன்னும் வந்து நான் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்றேன். ஸோ இது வந்து ஒரு மறுபோசோ கேண்டில். ஓகேவா? இது புரிஞ்சுக்குங்க. விக்கே இல்லைன்னா ஃபுல்லா வந்து செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்க்கலாம். ஸோ இருக்கிறதுலே டபுள் பேட்டர்ன், அதாவது டூ கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் இதுக்கு பேரு. ஓகேவா? ஸோ புல்லிஷ் சிக்னல்ஸ், பியரிஷ் சிக்னல்ஸ். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேண்டில்ல இப்போ இங்க பாருங்க, இப்போ இந்த கேண்டில் வந்து எந்த மாதிரி இடத்துல வந்தா வேல்யூன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு ஹேமர் மாதிரி, இது ஒரு இன்வெர்டர் ஹேமர். எப்படி வேணா நமக்கு பேர்லாம் வேணாம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த கேண்டில் இப்போது ஒரு வீக்கான கேண்டில், இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவில் வருதுன்னு வச்சுங்க. இந்த ஒரு ஹேமர் கேண்டில் ஒரு சப்போர்ட் ஏரியாவில் வருதுன்னா, ஓகேவா, ஒரு நிமிஷம், சாரி, இங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு ஹேமர் கேண்டில் ஒரு சப்போர்ட் ஏரியாவில் ஒரு ஹேங்கிங் மேன், அதாவது சாரி ஒரு ஹேமர் வருதுன்னா, ஹேங்கிங் மேன்ன்றது மேலே வரும். ஓகேவா? ஸோ அது இப்போ பேர் விட்டுருங்க. ஓகேவா? இந்த ஒரு கேண்டில் வந்துச்சுன்னா ஒரு பிரைஸ்ல இங்க பட்டு அக்ரெசிவா வந்து ஒரு பை. ஓகேவா? பையர் இங்க இருந்து இவ்வளவு புஷ் பண்ணி இவ்வளவு தூரம் கான்பிடென்டா வந்திருக்கான். இங்க இருந்து நல்ல ஸ்ட்ராங் பையிங். ஓகேவா? பை பண்ணி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கேண்டிலுக்கு அடுத்து ஒரு கேண்டில் வந்து அகைன் நல்ல ஒரு அப்டெண்ட், நல்ல ஒரே ஒரு கேண்டில் நல்ல வால்யூமா போய் இவ்வளவு தூரம் போய் இங்க வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இது வந்து டபுள் ஸ்டிக் கேண்டில்ஸ்டிக். இப்போ வந்து நம்ம என்ன ஆக போகுது, மார்க்கெட் வந்து மேல போக போகுது, ஆனா உடனே போகாது. புரியுதுங்களா? உடனே வந்து மார்க்கெட் மேல போயிடாது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா புல் பேக் பண்ணி தான் போவோம். சோ அதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 2 கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், அவ்வளவுதான். ஓகேவா? சோ இந்த பாருங்க, இந்த ஒரு கேண்டில், இப்ப இந்த கேண்டில் தான் இந்த ஒரு இந்த ஒரு கோடுன்னு வச்சுங்களேன். இந்த கோடு என்ன பண்ணுது, ஸ்ட்ராங்கா வந்து கீழே வருது. ஒரு சப்போர்ட் ஏரியாவில் வந்த உடனே மார்க்கெட் என்னவா ரியாக்ட் ஆகுது, நல்ல ஒரு வால்யூம் போய் அவ்வளவு ஹைட்ல போய் இந்த இடத்துல சின்னதா இங்க க்ளோஸ் பண்றாங்க. அப்ப இந்த கேண்டில்ல வந்து யாரு வந்து அதிகமா வந்து பிரஷர் போட்டு மேல மார்க்கெட்டுக்கு மேல கொண்டு போயிருக்கா, பையர்ஸ். அதாவது டபுள் கேண்டில் ஸ்டிக்ல பார்த்தா பையர்ஸ், சிங்கிள்ல பார்த்தாலும் ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் தான் இது. ஓகேவா? சோ ஒரு வீக்கான கேண்டில் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவில் அந்த கேண்டிலையும் தாண்டி ஒரு 85% வந்து பெருசா வந்துச்சுன்னா அப்ப மார்க்கெட் வந்து மேல போகிறதுக்கு தயாராகுதுன்னு அர்த்தம். உடனே அடுத்த கேண்டிலே வந்து அப்பு போயிடுன்னு சொல்லிட்டு நீங்க பைனரியில ட்ரேட் பண்ணிடவே கூடாது. மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். அகைன் இவன் புல் பேக் எடுத்து கூட இந்த இடத்துக்கு வந்து அகைன் ரீடெஸ்ட் எடுத்துட்டு கூட மேல போகலாம். எந்த மாதிரி ஒரு பவர்ல அவன் கிரியேட் ஆகிறான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். அப்ப பின்னாடி இருந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு வந்தாதான் ஒரு சப்போர்ட் ஏரியா நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எல்லாம் போட்டு வச்சிருப்போம் இல்லையா, அந்த ஏரியாவில் வந்து என்னமா வந்து இந்த கேண்டில் வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகேவா? சோ ஓகே, இப்போ வந்து அதே மாதிரிதான், அதாவது பேரிஷ் கேண்டில், ஓகே, பேரிஷ் டபுள் ஸ்டிக் பேட்டர்ன்லயும் அதே மாதிரிதான். ஓகேவா? இப்ப 2 கேண்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன சொல்ல வருது, அதே மாதிரிதான். மேல ஒரு சப்போர்ட் இருக்குன்னா, சாரி ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குன்னா, அந்த ரெசிஸ்டன்ட்ல மார்க்கெட் இப்ப இங்க பாருங்க, இவ்வளவு தூரம் மார்க்கெட் மேல போயிட்டு, ஓகே, அகைன் செல்லர்ஸ் வந்து இவ்வளவு தூரம் புஷ் பண்ணி மார்க்கெட் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கேண்டில் பாத்தீங்கன்னா செல்லர் ஸ்ட்ராங்கா வந்து கீழே வந்துட்டான், இங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுவான். ஓகேவா? அப்ப இந்த கேண்டில் என்ன சொல்ல வருதுன்னா, இங்க ஓப்பன் ஆகி அகைன் நல்ல ஒரு ஹையை டெஸ்ட் பண்ணிட்டு, அதாவது ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து அந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இந்த கேண்டில பார்த்தோம்னா வந்து அடுத்த கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா செல்லர் வந்தாங்கன்னா மார்க்கெட் கீழே வர போகிறோம். அப்போ இங்க நல்ல ஸ்ட்ராங்கா மேல ட்ரை பண்ணி அகைன் அக்ரெசிவா செல்லர், அதாவது அக்ரெசிவா இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இங்க க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப இந்த கேண்டில் டபுள் ஸ்டிக் கேண்டில் பார்க்கும்போது ஒரு 2 கேண்டில் நம்ம சேர்த்து பார்க்கும்போது பைனரியில, அப்ப அந்த கேண்டில் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? சோ இதுக்கு பேர் தான் டபுள் ஸ்டிக் கேண்டில் பேட்டர்ன். ஓகே, நம்ம வந்து 2 கேண்டிலா வந்து அனலைஸ் பண்ணும்போது, யோசிக்கும் போது, இந்த 2 கேண்டிலா என்ன நடந்திருக்குன்னு யோசிக்கும் போது யாரு வந்து தன்னோட பவரை வந்து அதிகமா யூஸ் பண்ணிருக்கான்றதான் பார்க்கணும். ஓகேவா? இதுதான் பியரிஷ், இது புல்லிஷ். ஓகேவா? டபுள் ஸ்டிக் கேண்டில் பேட்டர்ன். ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்ப்போமா?
ஓகே, இப்போ இப்போ ஓகே சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சு வைப்பீங்க. புரியலன்னா அகைன் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இருக்குதுலேயே நம்ம வந்து கடைசியாக வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்ல போறோம் இதுல. இப்போ வந்து ஹை, இது க்ளோஸ், இது ஓப்பன், இது லோ. இப்போ வந்து நம்ம ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை எப்படி ஒன்னா கிரியேட் பண்ணலாம், நம்ம இஷ்டம் எப்படி ஒன்னா கிரியேட் பண்ணலாம், என்னவா ஒன்னா வந்து அது சொல்லலாம். ஓகேவா? நம்ம இஷ்டம். அந்த பிரைஸ் வந்து அதுக்குள்ள என்னவா ஒன்னா ரியாக்ட் ஆயிருக்கலாம். ஆனா வந்து நம்ம இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்னு பாருங்க. இப்போ இங்க சொன்ன இல்லையா, ஸ்டார்டிங் சொன்ன இல்லையா, இது ஓப்பன் பிரைஸ், இது க்ளோஸ் பிரைஸ், இது லோ பிரைஸ், இது ஹை பிரைஸ். இப்போ மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆகுது, அக்ரெசிவ், அதாவது இங்க ஒரு லோவை டெஸ்ட் பண்ணிட்டு அகைன் வந்து நல்ல பை பண்ணிட்டு போய் ஒரு ஹையை டெஸ்ட் பண்ணிட்டு அகைன் வந்து இங்க வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இது என்ன கேண்டில்? ஒரு புல்லிஷ் கேண்டில். ஓகேவா? இதுல நம்ம வந்து பிரைஸ் எப்படி மூவ் ஆயிருக்கு, எப்படி ஒன்னா வந்து கிரியேட் பண்ணலாம், நம்மளா கிரியேட் பண்றதுதான். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டில் நான் எப்படி ஒன்னா சொல்லலாம், இப்படி போலாம், இப்படி இங்க ஒரு வேவ் கிரியேட் பண்ணி இங்க டெஸ்ட் பண்ணிச்சாங்க, வந்துச்சாங்க, ஏன் டெஸ்ட் பண்ணிச்சு, அகைன் போச்சு, வந்துச்சு, 1000 விஷயம் நம்ம வந்து இந்த ஒரு கேண்டில் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? சோ இதே மாதிரி வந்து நம்ம எல்லா கேண்டில் ஸ்டிக்ஸும் பார்த்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஓகே, இப்போ வந்து அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இதான் இன்னொரு, இப்போ நான் இந்த மாதிரியே சொல்லுவேன். இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த லோ டெஸ்ட் பண்ணிட்டு அகைன் வந்து இவ்வளவு தூரம் போயிட்டு அகைன் வந்து இந்த ஓப்பன் ஆன இடத்த டெஸ்ட் பண்ணிட்டு அகைன் வந்து மேல போய் ஒரு ஐயை டெஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து க்ளோஸ் ஆகிக்கலாம். இது எப்படி ஒன்னா சொல்லலாம். அகைன் இந்த கேண்டிலும் இதே இந்த கோட்லயும் பாருங்க, இந்த ஓப்பன் ஆகி இங்க ஒரு லோ டெஸ்ட் பண்ணிட்டு அக்ரெசிவா மேல போய் அக்ரெசிவா இந்த ஓப்பனை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் ஒரு அந்த ஹையை ரீச் பண்ணிட்டு அகைன் அதே இடத்துல க்ளோஸ்ல வந்து முடியலாம். ஓகேவா? ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்ன்றத பொறுத்து இருக்கு. நம்ம இது வந்து எப்படி ஒன்னா சொல்லலாம். ஓகே, சோ என்ன மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை புரிஞ்சுக்கிறோம், அதுதான் மேட்டர். ஓகே, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட், ஓகே, பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு உதவாக்கிற பேட்டர்ன்ஸ். இதெல்லாம் வந்து பைனரிக்கு யூஸே ஆகாது. ஓகேவா? நம்ம கண்ணா முன்னான்னு கோடு போட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ரியல் ட்ரேடர், உண்மையான ட்ரேடர்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு கோடை போட்டுக்கிட்டு இங்கிட்ட ஒரு இப்படி ட்ரெண்ட் லைன், ஒரு லைன் யூஸ் ஆகும், ஒரு லைன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணாத இந்த மாதிரி பேட்டர்னு, இந்த மாதிரி வந்து ஒரு ஹெட்ன்னு சொல்ற அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா வந்து நம்ம பைனரிக்கு அது வந்து யூஸே ஆகாது. ஓகேவா? நம்ம ட்ரேட் பண்ண போறது ஒரே ஒரு கேண்டில், ஒரே ஒரு நிமிஷம். சில பேர் 5 மினிட்ஸ்ல பண்ணுவாங்க, சில பேர் வந்து 1 ஹவர்லாம் பண்ண வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு 5 நிமிட்ஸ்ல பண்ணுவாங்க, இல்ல 1 மினிட் கேண்டில் ஸ்டிக்ஸ்ல பண்ணுவாங்க. அப்படியே சில பேர் கேம்பிளிங் பண்றவங்கலாம் பாத்தீங்கன்னா அந்த 5 செகண்ட் 30 செகண்ட் போகணும், சீக்கிரமா காசு வேணும்னா அந்த பரபரப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து கேம்பிளிங். ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து வேஸ்ட். இந்த மாதிரிலாம் நம்ம கோடு போட்டு கிறுக்கிக்கிட்டு எல்லாம் நம்ம வந்து ஒரு மார்க்கெட் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. ஓகேவா? நமக்கு தேவை ஒரு சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டன்ட். மார்க்கெட்டுக்கு எப்படியா இருந்தாலும் அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்து போய்கிட்டு தான் இருக்கும். ஒன்னு அப்படி போகணும், ஒன்னு மேல போகணும், இல்ல மார்க்கெட்டுக்கு கீழே வரணும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரியலே கிடையாது. அது வந்து அதாவது பெரிய வந்து அந்த மில்லியன் கணக்குல வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா ரியல் மார்க்கெட்ல, அவங்க கிரியேட் பண்ண ஒரு விஷயம். இப்பெல்லாம் வந்தா இந்த பேட்டர்ன்லாம் வந்தா வாங்குவாங்க, விற்பாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னும் நான் வந்து தெளிவா உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க எப்படி ட்ரேட் பண்ணுவீங்க? இப்போ ரியாலிட்டி பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஹெட்னு சொல்ற பேட்டர்ன் இருக்கு, ஒரு ஏதோ ஒன்று புல்லிஷ் ட்ரெண்ட், ஏதோ ஒன்று, அதெல்லாம் வந்து நீங்க வந்து பார்த்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம பண்ண போறது ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் தான் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாம் ஒரு கோடு போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேட்டர்ன் எல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் பைத்தியம் முடிச்சிருவீங்க. இப்போ இவ்வளவு பேட்டர்ன் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? நம்ம பண்ண போறது ஒரு கேண்டில்ஸ்டிக், ஒரே ஒரு அனலைஸ் மட்டும் தான். நம்ம வந்து ரியல் மார்க்கெட்ல நம்ம வந்து ட்ரேட் பண்ணல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேம்பிளிங் மாதிரி இந்த ஆப். அப்ப நம்ம ரியல் மார்க்கெட்ல எப்படி ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு அனலைஸ் பண்றோமோ அந்த அனலைஸை தான் நம்ம வந்து இங்க பண்ணி அந்த ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ட்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? ப்ராஃபிட் லாஸ்ன்றது காமன். அவன் வந்து அந்த ஒரு ஓடிசின்ற மார்க்கெட்ல ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஓடிசின்ற மார்க்கெட்ல அவன் கிரியேட் பண்றதுதான். ஒரு கேண்டில பையாவும் முடிப்பான், அவன் நினைச்சா கீழே செல்லர் கேண்டிலாவும் முடிப்பான். ஓகேவா? சோ நம்ம அந்த ஒரு கேண்டில்ல வந்து ட்ரேட் பண்ண போற நமக்கு இந்த கேண்டில்ஸ் இந்த பேட்டர்ன் எல்லாம் தேவைப்படவே படாது, சீரியஸா படாது. ஓகேவா? சோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கோடுகள்லாம் போட்டு நான் ட்ரேட் பண்ணவே மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓகேவா? சோ இன்னொரு விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். ஓகேவா? சோ நம்ம வந்து உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ்ல என்னமா ரியாக்ட் ஆகும் அப்படின்றத இன்னும் நல்லா தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா?